இறைவனால் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய படைப்புகள் என்ன? அப்ப அல்லாஹ் தன்னுடைய அரிசை அமைத்திருக்கிறான். அந்த அரிசில அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? அல்லாஹ் தான் அமைத்திருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறான்? அல்லாஹ் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகளை அதை அப்படி கேட்டுக்கணுமே தவிர அதுல கூடுதலான விளக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம கேட்க முடியும். ஏன்னா இறைவனுக்கு அவனை போல் இந்த உலகத்தில் எப்பொருளும் இல்லை. அப்ப இந்த அரிசி இருக்குத இறைவனுடைய படைப்புகளில் மிக சிறந்த ஒரு படைப்பு. அல்லாஹ் அதை உயர்வான இடத்துல வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய அரிசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கும் சில விளக்கங்களை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹுடைய அரிசியுடைய தூணை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இந்த உலகத்துல படைப்புகளை படைப்பதற்கு முன்னாடியே தன்னுடைய அரிசில் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். இந்த அரிசிக்கு கீழே அல்லாஹ் சில கூண்டுகளை வைத்து அதிலே சிலருடைய உயிர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்குள்ள தலைப்பு அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா. ரஹ்மான் தன்னுடைய அரிசின் மீது அமைந்தான் அப்படிங்கிற ஒரு வசனத்திற்கான தலைப்பு தான் இன்றைய ஜும்மாவுரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த வானம் பூமி போன்ற பல்வேறு படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். அந்த படைப்புகளில் ஒன்றுதான் அல்லாஹுடைய அர்ஷ், அல்லாஹ் அமரக்கூடிய அந்த சிம்மாசனம், அதுதான் அர்ஷ். அப்ப அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற பொழுது இந்த உலகத்துல இறைவனால படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகளை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், அப்படி சிந்திப்பது ஒவ்வொரு மூமினுக்கும் கடமை அப்படிங்கிறதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்களும் பூமிகள் இவைகளை படைத்திருப்பதும் அதே போல இரவும் பகலும் மாறி மாறி கொண்டு வருவது செய்வதிலும் அறிவுடையவர்களுக்கு அதிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அதனால நம்ம இந்த உலகத்துல சிந்திக்கக்கூடிய நாம் எத்தனையோ பல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நாம் இறைவனால் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய படைப்புகள் என்ன, அந்த படைப்புகள் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது, இறைவன் அதை எப்படி படைத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கிறத நம்ம முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரிசை பற்றி சொல்கின்ற போது முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு முன்திர் என்று சொல்லக்கூடிய நபித்தோல் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஐயு ஆயத்தின் தத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக ஆதா. அபுல் முன்திரே, நீர் மனனம் செய்திருக்கக்கூடிய வசனங்களில எது மிகச் சிறந்தது, மிக சிறப்பிற்குரிய வசனம் எது என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், குல்து அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். அல்லாஹ்வுடைய தூதரே, இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியாது, எனக்கு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார்.
மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அத்தத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக ஆதம், நீ மனசு செய்து வைத்திருக்கக்கூடிய வசனங்களில் எது மேன்மையானது அப்படின்னு திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்ப நான் சொன்ன உடனே குர்ஆன்ல இருக்கக்கூடிய அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் பக்ரா 255வது வசனம், அந்த வசனத்தை நான் குறிப்பிட்டு காண்பித்து அல்லாஹ்வுடைய தூதரே, இதுதான் நான் மனம் செய்திருக்கக்கூடிய வசனங்களிலே மிகச்சிறந்தது, மேன்மையானது அப்படிங்கிறத நான் சொன்னேன். சொன்ன உடனே அந்த வசனத்தில் தான் அந்த குர்சி என்கிற வார்த்தையும் அல்லாஹ்வுடைய அர்ஷு அது சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களும் இதுதான். இதை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய நெஞ்சின் மீது அடித்து சொன்னார்கள், கால வல்லாஹி லயஹ்னிகல் இல்மு அபுல் முன்திர், அபுல் முன்திரே, உம்முடைய கல்வியினால் நீர் சிறப்பு பெற்றவராக ஆகிவிட்டீர், உமக்கு வாழ்த்துக்கள் என்று நான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட இந்த செய்திக்கு பதிலை கொடுத்ததுனால அல்லாஹ்வுடைய தூதர் என்னை வாழ்த்தினார்கள் அப்படிங்கிற செய்தியும் அபுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்போ குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய வசனங்களில இறைவனுடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய அர்ஷ், அந்த அர்ஷும் சிறந்ததுதான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் இதுல சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தன்னுடைய அர்ஷை அமைத்திருக்கிறான். அந்த அர்ஷ்ல அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? அது அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற போது அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, அர் ரஹ்மான் அவனுக்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அர்ஷிலே அல்லாஹ் அமைந்தான் அப்படிங்கிற செய்தியை சொல்றான். அப்ப அமர்ந்தான்னா எப்படி அமர்றது? ஏன்னா உட்கார்றதுங்கிறதுல பல விதங்கள் இருக்கிறது. நாம் அமரக்கூடிய முறைகளில சேர்ல உட்கார்றது, தரையில உட்கார்றது, சோஃபால உட்கார்றது, உட்கார்ற விதங்களிலும் பல விதங்கள் இருக்கிறது. அப்ப அப்படியானால் அல்லாஹ் தான் அமைத்திருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான், அவ்வளவுதான். அது மட்டும் தான் நம்ம ஏத்துக்கணுமே தவிர அதனுடைய விதங்கள் என்ன அப்படிங்கிறத யோசிக்க கூடாது. அதனால்தான் அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த அல் இஸ்திவா மஅலூம், அல்லாஹ் அந்த அர்ஷ்ல அமைந்தான் என்பது தெரிஞ்ச ஒன்று. அதே நேரத்தில் ஒல் கைஃபியத்து மஜ்ஹூல், அல்லாஹ் எந்த விதத்திலே அமர்ந்திருக்கிறான் என்று அப்படி யாரும் கேட்கறீங்கன்னு சொன்னா அது என்ன முறைன்னு சொன்னா அது அறியப்படாத ஒன்று. அல்லாஹ் சொன்னது அவ்வளவுதான். எப்படி உட்கார்ந்துருக்கான்னு நமக்கு தெரியாது. ஒல் ஈமானு பிஹி வாஜிபுன், அல்லாஹ் அமைந்தான் என்று ஒருவர் முஸ்லீம் ஏற்றுக்கொள்வது வாஜிப், இல்லைன்னு மறுக்க முடியாது, குர்ஆனுடைய வசனம். அப்ப அதை ஈமான் கொள்ளுவது வாஜிபு. வஸ்ஸுஆலு பித்ஆ, இது சம்பந்தமான கூடுதலான கேள்விகளை கேட்டாலாம் எப்படி அமர்ந்தான், காலை கீழே போட்டானா மேல போட்டானா, எப்படி உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு இது சம்பந்தமான கேள்விகளை கேட்கறது இருக்கிறத அது பித்ஆ அப்படின்னு நினைச்சாங்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். காரணம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகளை அதை அப்படி கேட்டுக்கணுமே தவிர அதுல கூடுதலான விளக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம கேட்க முடியும். ஏன்னா இறைவனுக்கு அவனை போல் இந்த உலகத்தில் எப்பொருளும் இல்லை. இறைவனுக்கு நிகராக இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயத்தையும் நீங்கள் இறைவனுக்கு ஒப்பாக ஓமையாக ஆக்க முடியாது அப்படிங்கிறதையும் குர்ஆன் சொல்லி காமிக்கிறது. அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு வசனத்திலே சொல்கின்ற போது ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால் வஹுவ யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லாதீர்கள். இதை போல அல்லாஹ் இதை மாதிரி உட்காருமா, இதை மாதிரி பார்ப்பான், இதை மாதிரி பிடிப்பான் அப்படின்னு இறைவனுக்கு நீங்கள் ஓமையை ஒருபோதும் ஆக்காதீர்கள். என்று சொன்னால் அவன் அறிந்தவன், நீங்கள் எதையுமே அறியாதவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால அல்லாஹ் அரிசி படைத்திருக்கிறான், அது ஒரு பெரிய படைப்பு. அந்த படைப்புல என்ன செய்திருக்கிறான், அதுல அந்த சிம்மாசனத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப அதை குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்கின்ற பொழுது وهو الذي خلق السماوات والارض في 6 ايام وكان عرشه على الماء, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் இந்த வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். ஒரு வாரம் கூட இல்லை, 6 நாட்களில் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த படைப்பை அவன் படைத்தான். அவன் படைக்கின்ற பொழுது, இந்த வானங்களையும் பூமியையும் படைக்கின்ற பொழுது அவனுடைய அர்ஷு நீரில் இருந்தது அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் நினைச்சான் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளாக பார்க்கிறோம். அப்ப இந்த அரிசி இருக்குத இறைவனுடைய படைப்புகளில் மிக சிறந்த ஒரு படைப்பு. அல்லாஹ் அதை உயர்வான இடத்துல வைத்திருக்கிறான். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஃபைதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் இறைவனிடத்துல சொர்க்கத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா ஃபிர்தௌஸ்னு கேளுங்க. ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கம் அதை நீங்க கேளுங்க.
ஃபைன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னா வ அலல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம், மிக சிறப்பிற்குரிய சொர்க்கம் அப்படிங்கிறதே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வ ஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான் வ மின்ஹு துஃபஜ்ஜிரு அன்ஹாருல் ஜன்னா, அந்த சுவனங்களுக்கு மேல் தான் அல்லாஹ்வுடைய அர்ஷும் இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து தான் சுவர்க்கத்துக்கு ஓடக்கூடிய ஆறுகளும் அங்கிருந்து தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய அர்ஷ அல்லாஹ்வுடைய தூதர் நாம் செய்யக்கூடிய திக்ர்களிலே தஸ்பீஹ்களையும் அதை சுட்டி காட்டுகிறார். முஸ்லிமில் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஜுவைரியா அம்மையார் அவர்கள் சுபஹு தொழுது விட்டு அப்படியே உட்கார்ந்து திக்ர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு தொழுதுட்டு வீட்டுக்கும் போயிட்டு வர்றாங்க. இந்த அம்மையார் அவர்கள் லுஹாவுடைய நேரம், அதாவது சூரியன் உதித்து கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போகக்கூடிய நேரம், அதுவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஜுவைரியா அம்மையார் அவர்கள் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, மா ஜில்தி அலல் ஹாலில் லதி ஃபரக்தி அலைஹா, ஜுவைரியாவே, நான் தொழுதுட்டு வீட்டுக்குள்ள போனேனே, போயிட்டு இப்பதான் திரும்பி வர்றேன், அதுவரை நீ இந்த இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறாயா அப்படிங்கும் போது காலத் நஅம், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உட்கார்ந்து திக்ர் செய்துகிட்டு இருக்கிறேன், இங்கே தான் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மையாருக்கு சொன்னாங்க, லக்கது குல்தி பஅதகி அர்பஅ கலிமாத்தின் ஸலாஸ மர்ராத்தின் லவ் உஸின்த பிஹா குல்து முந்தல் யௌம் லவஸன்துஹுன்ன, நான் உனக்கு 4 வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன், அதை நீ 3 விடுத்தம் நீ சொன்னாய் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்ததாக அது கணக்கிடப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி, காலையில சுபுஹு தொழுது விட்டு செய்யக்கூடிய அத்தனை வணக்கங்களையும் துஆக்கள் திக்ர்கள் எல்லாம் முடித்து விட்டு இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு திக்ர், இதை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதற்கு பயங்கரமான நன்மையை என்ன செய்யறான், எடை போட்டு தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லி கொடுத்தார்கள். அப்போ அதுல அல்லாஹ்வுடைய அர்ஷையும் அங்கே குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அர்ஷு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கும் சில விளக்கங்களை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கு சில கால்கள் தூண்கள் உண்டு. ஒரு சேருக்கு இருக்கிற மாதிரியான அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கும் என்ன சில கால்கள் உண்டு. இது புகாரில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துஹய்யிரூனி அலா மூசா, என்னை இந்த உலகத்தில் நீங்கள் மூசாவை விட சிறந்தவர் என்று சொல்லாதீங்க, மூசாவை விட என்ன நீங்கள் என்ன செய்யாதீங்க, சிறந்தவர் சொல்லாதீங்க. ஃபைன்னன் நாஸ யுஸ்அகூன யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, மூச்சடைத்து போவார்கள். 2 சூர் ஊதப்படும். ஒரு சூர் ஊதினால் இந்த உலகம் அழிந்துவிடும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இறந்து போவாங்க. அடுத்து 2வது சூர் ஊதப்படுகின்ற பொழுது எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய மஹ்ஷருக்காக வேண்டி எழுந்து நிற்பார்கள். அப்போ அந்த ஊதப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஃபஅஸ்அகு மஅஹும் ஃபஅகூன அவ்வலு மன் யுஃபீக், எல்லாம் அந்த உலகத்துல இறந்து செத்த பிணங்களாக கிடக்கின்ற பொழுது முதலாக அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு, அல்லாஹ்வுக்கு அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் நான் தான் என்ன செய்வேன், முதலாக என்ன செய்வாங்க, எழுந்திருத்து வருவேன். அப்படி எழுந்திருத்து வருகின்ற போது நான் பார்க்கிறேன் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய தூணை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார். நான் தான் முதல்ல எந்திப்பேன், ஆனா எனக்கு முன்னாடி அங்கே மூசா நிற்கிறார். ஃபலா அத்ரி அகான ஃபீ மன் ஸஇக ஃபஅஃபாக கப்லி அவ் கான மிம்மன் இஸ்தஃபன அல்லாஹ், எனக்கு தெரியாது எனக்கு முன்னாடியே அல்லாஹ் மூசாவுக்கு உயிரை கொடுத்து இந்த அர்ஷுடைய தூணை பிடித்துக் கொண்டிருக்கிறாரா என்பதும் எனக்கு தெரியாது, அல்லது அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போதே மூசா நபிக்கு என்ன செய்துட்டான், ஒரு மயக்கத்தை கொடுத்துட்டான். தூர் சீனா மலைக்கு போனார, அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொன்னார, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்தான், மலையின் மீது தன்னுடைய நூரை செலுத்தினான், அங்கே மயக்கமுற்று விழுந்தார், திரும்ப எழுந்திருத்தார் அப்படிங்கிற வரலாறையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அப்ப அதனால இது ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் இன்றைக்கு அவர் என்ன செய்யறாரு, இந்த அர்ஷுடைய தூணை பிடிச்சிட்டு நிற்கிறாரு, எனக்கு முன்னாடி அவர் எஞ்சிட்டாராங்கிறதும் எனக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை பார்க்கிறோம். அப்ப அர்ஷுக்கு தூண்களும் உண்டு.
அப்ப இந்த அரிசை எத்தனை பேர் சுமக்கிறாங்க அப்படிங்கறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா. அன்றைய மறுமை நாளிலே உமது இறைவனுடைய அரிசை 8 வானவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். அப்ப பலமுள்ள அந்த 8 வானவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடியவர்களும் அதை சூழ இருக்கக்கூடிய வானவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, அவர்கள் ஈமான் கொண்ட மக்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதெல்லாம் இறைவனுடைய அரிசு சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய குர்ஆன்ல ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகள் என்பதை சொல்றாங்க. எனவே அல்லாஹ்வுடைய அரிசு அப்படிங்கிறதும் இறைவனுடைய படைப்புகளே மிக பிரம்மாண்டமானது என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். எனவே அதையும் முழுமையாக நம்பி வாழக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அரிசி சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சில செய்திகளை சொன்னார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ கதப கிதாபன் கப்ல அன் யஹ்லுகல் ஹல்க். அல்லாஹ் இந்த உலகத்துல படைப்புகளை படைப்பதற்கு முன்னாடியே தன்னுடைய அரிசில் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். இன்ன ரஹ்மதி சபகத் கலபி ஃபஹுவ மக்தூபன் இந்த ஃபௌகல் அர்ஷ். என்னுடைய கோபத்தை விட என்னுடைய அருள் உங்களுக்கு முந்தி விட்டது. நான் கோபப்படுவதை விட என்னுடைய அருள் உங்களுக்கு முந்தி விட்டதுங்கிறதையும் அல்லாஹ் தன்னுடைய அரிசில எழுதி வைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி இந்த அரிசி சம்பந்தமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த அரிசிக்கு கீழே அல்லாஹ் சில கூண்டுகளை வைத்து அதுல சிலருடைய உயிர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுல முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அவருடைய சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்லூ ஃபீ ஸபீலில்லாஹ் அம்வாத்தன் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று நீங்கள் எண்ணாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ரிஸ்க் வழங்கப்படுகிறார் என்று அல்லாஹ் சொல்றானே, இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இது சம்பந்தமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டோம் கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு பதில் சொல்லும்போது சொன்னாங்க, அர்வாஹுஹும் ஃபீ ஜௌஃபி தய்ரின் குதுரின் லஹா கனாதிலின் முஅல்லகத்துன் பில் அர்ஷ். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அதாவது பறவைகளுடைய பச்சை பறவைகளுடைய அதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதான அந்த ஷுஹதாக்களுடைய உயிர்களை வைத்து சொர்க்கத்துக்குள்ள விரும்பியவாறு அவர்கள் சுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த பறவைகள்ல சுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த சொர்க்கத்தை முடிச்சிட்டு கடைசியாக அந்த பறவைகள் அடையக்கூடிய இடம் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே தொங்குகிறதை கூண்டுகள், அந்த கூண்டுகளில் தான் அந்த பறவைகள் தங்குகிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ அந்த ஷஹீதுகள்கிட்ட அல்லாஹ் வந்து கேட்கிறானா, ஹல் தஸ்தஹூன ஷையா, உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? சொர்க்கத்தை ஃபுல்லா செய்றீங்க, பாக்குறீங்க, இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஆசையா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்களாம், அந்த ஷுஹதாக்கள், அல்லாஹ்வே நாங்க இவ்வளவு சுத்தி கொண்டிருக்கிறோம், அழகா நிம்மதியா இருக்கிறோம், இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும், என்ன ஆசை இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவார்களாம். அப்ப அல்லாஹ் திரும்ப திரும்ப 3 தடவை செய்யறான், கேட்கிறான். அப்ப இந்த ஷுஹதாக்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் நம்மளை விட மாட்டான், ஏதோ தர வேண்டும் என்று என்கிறதுக்காக தான் கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்களாம், யா ரப்பி நுரீது அன் துரத்த அர்வாஹுனா ஃபி அஜ்ஸாதினா ஹத்தா நுகாத்தில ஃபி சபீலிக மர்ரத்தன் உக்ரா. இறைவா, நீ திரும்ப திரும்ப எங்கள் இடத்துல என்ன வேணும் என்று கேட்கிறாய். எங்களுக்கு ஆசை என்ன தெரியுமா? இவ்வளவு உயர்வான இந்த சுருக்கத்தை பார்த்து தினம் தினம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இதுக்கு மேல எங்களுக்கு நீ ஒன்று தர வேண்டும் என்றால் மீண்டும் எங்களுடைய உயிர்களை எங்களுடைய உடல்களிலே நீ தர வேண்டும், அந்த உயிர்கள் மீண்டும் உலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும், உன்னுடைய பாதையிலே நாங்கள் ஷஹீதாக வேண்டும், மீண்டும் ஷஹீதாக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா எவ்வளவு பெரிய அந்த ஷஹாதத்திற்கான வெயிட், அதற்கான மதிப்பு எவ்வளவு பாருங்க. அதனால்தான் இந்த மாதிரியான செய்திகளை அறிந்ததனால்தான் சஹாபாக்கள் ஃபீ சபீலை விரும்பினார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில செல்ல வேண்டும் அப்படிங்கிறத விரும்பினார்கள். காரணம், அதற்கு அவ்வளவு பெரிய மதிப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு அவன் அந்த ஷுஹதாக்கள் கேட்கும்போது, ஃபலம்மா ரஆ அன்ன லைஸ லஹும் ஹாஜத்துன் துரிகு. அப்ப அல்லாஹ் பார்த்தா இதுக்கு மேல இவங்களுக்கு வேற எந்த தேவையும் இல்லை போல் தெரியுது அப்படி சொல்லி அதற்கு மேல் அல்லாஹ் அவரிடத்துல கேள்வி கேட்காமல் அப்படியே விட்டு விட்டு சென்று விட்டான் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்போ அதனால அர்ஷ் என்பது மிக முக்கியமானது. நாளைக்கு
எல்லா மக்களும் சுடக்கூடிய அந்த வெயிலிலே, கொதிக்கக்கூடிய வெயிலிலே நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அரிசிக்கு கீழே தான் கொஞ்சம் நிழல் இருக்கும். அதுலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சில பேர் கணிச்சுதாங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த அரிசியுடைய நிழலுக்கு கீழே இடம் கிடைக்கும், இவர்கள் ஒதுங்க முடியும் அப்படிங்கிற செய்தியும் என்ன செய்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. எனவே மறுமை நாளில் அந்த அரிசை காணக்கூடிய, அந்த அரிசை அவருடைய நிழலையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இல்லாமல் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.